நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதிய தொகை நாளை 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் வழங்கப்படும் என்று அமைச்சர் ராஜவேலு அறிவித்துள்ளார். இதுகுறித்து அமைச்சர் ராஜவேலு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், சமூக நலத்துறை சார்பில் புதுவையில் மாதந்தோறும் முதியோர் மற்றும் ஆதரவற்றோருக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த மாதம் வழங்க வேண்டிய முதியோர், விதவை மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதிய தொகை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விடுமுறை நாளான இன்று சனிக்கிழமை வழங்கப்பட்டது. அதுபோன்று நாளை 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். புதுவை முதல்வர் ரங்கசாமி காவல்துறையினருக்கு துரோகம் செய்துவிட்டார் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், புதுவை அரசின் நிர்வாக சீர்கேடு எல்லா துறைகளிலும் தொடர்ந்து வந்துள்ளது. அரசு ஊழியர்களுக்கு முறையாக கிடைக்க வேண்டிய நிதி கிடைப்பதில்லை. மேலும் பதவி ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் 3 ஆண்டுகளில் பிரித்து கொடுப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி காவல்துறையினரை ஊக்குவிப்பதற்கும் ஆண்டுதோறும் வழங்கப்படும் 13வது மாத சம்பளத்தை இந்த ஆண்டு 12 மாத சம்பளம் என்று அறிவித்து 13வது மாத சம்பளத்தை நீக்கிவிட்டது. காவலர்களை வஞ்சிக்கும் வகையில் 1 மாத சம்பளத்தை தடை செய்து காவல்துறையினருக்கு துரோகம் செய்துவிட்டார் என்றார். மேலும் உடனடியாக அவர்களுக்கு 1 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். அதுபோன்று 6 மாதத்திற்கு முன்பு காவலர் தேர்வு எழுதி வெற்றி பெற்ற 565 பேருக்கு வேலையில் சேருவதற்கு ஆணை வழங்காமல் உள்ளதால் அவர்கள் குழப்பத்தில் உள்ளனர். எனவே அவர்களுக்கு வேலையில் சேருவதற்கான உத்தரவை வழங்க வேண்டும் என்று கூறினார். புதுவை போக்குவரத்து காவல் பிரிவு சார்பில் நடந்த ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியை ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணியா கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுவையில் காவல்துறை போக்குவரத்து காவல் பிரிவு சார்பில் போக்குவரத்து விழிப்புணர்வு வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கடற்கரை சாலையில் போக்குவரத்து போலீசாரின் ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற ஐஜி ரன்வீர் சிங் மற்றும் டிஐஜி சுக்லாவிற்கு எஸ்எஸ்பி பைரோன் சிங் குர்ஜார் சால்வை அணிவித்து கௌரவித்தார். தொடர்ந்து போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணியா கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் போலீசார் திரளாக பங்கேற்று மக்களிடையே ஹெல்மெட் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர் மற்றும் மோட்டார் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரத்தை அவர்கள் வழங்கினர். புதுவை நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் முயற்சியால் நடந்த இலவச கண் சிகிச்சை முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சிகிச்சை பெற்றனர். புதுவை நெல்லித்தோப்பு புதிய விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாரின் முயற்சியால் பாண்டிச்சேரி மருத்துவ விஞ்ஞான நிறுவனமான பிம்ஸ் மருத்துவமனை சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. முகாமினை ஆலய பங்கு தந்தை குழந்தைசாமி ஜெபத்துடன் ஆரம்பித்து வைத்திட முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் சொட்டு மருந்து அளித்து முகாமினை துவக்கி வைத்தார். பிம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் ஆரோக்கியசாமி, வெங்கடேஸ்வரன், அசோக்குமார் தலைமையில் மருத்துவ குழுவினர்கள் மேற்கொண்ட கண் சிகிச்சை முகாமினை பங்குக்குழு உபத்தலைவர் அருள்மரிநாதன் மற்றும் பங்கு குழுவினர் உடனிருந்து நடத்தினர். முகாமில் பெருந்திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்புரை, கண்ணில் நீர் அழுத்தம், சீழ்வடிதல், ஒற்றை தலைவலி, கண்ணில் பூ விழுதல், மாலைக்கண், மாறுகண், கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, தலை சுற்றல், கண் எரிச்சல், பார்வை மங்களாக தெரிதல் போன்ற கண் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் பரிசோதனை மற்றும் சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். புதுவை நரம்பை கிராமத்தில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரண தொகையை அமைச்சர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுவை ஏம்பலம் தொகுதி நரம்பை மீனவ கிராமத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். அதன்படி நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபை வளாக அமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு பாதிக்கப்பட்ட 101 மீனவ குடும்பங்களுக்கு தலா 5000 ரூபாய் வீதம் மொத்தம் 5,05,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை இயக்குநர் தெய்வசிகாமணி, வாரிய தலைவர் பிரசாந்தகுமார், மீன்வள ஆய்வாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை பாகூர் அரசு மேல்நிலை பள்ளி நுண்கலை ஆசிரியர் விவேகானந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு 3D ஓவியம் உருவாக்கி சாதனை புரிந்துள்ளார். புதுவை அரியாங்குப்பத்தை சேர்ந்த சுந்தரராசு என்பவர் பாகூர் பாரதி அரசு மேல்நிலை பள்ளியில் நுண்கலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அவர் சுவாமி விவேகானந்தரின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு 3D ஓவியம் உருவாக்கி சாதனை படைத்துள்ளார்.
இந்த ஓவியத்தை சாதாரண கண்ணால் பார்க்கும்போது 3 படங்களாக தெரியும். ஆனால் அவர் உருவாக்கியுள்ள மூக்கு கண்ணாடியை அணிந்து கொண்டு பார்த்தால் ஒரே படமாக தெரியும். இந்த ஓவியத்தை விவேகானந்தர் பிறந்த நாளில் அறிமுகம் செய்ததால் அதற்கு விவேகா ஓவியம் என்று பெயர் சூட்டியுள்ளார். இவர் ஏற்கனவே பாரதி பிறந்தநாள் அன்று 30,000 சதுர அடிகள் பாரதியார் படம் வரைந்தும் கிறிஸ்துமஸ் அன்று 1 சென்டிமீட்டர் கன சதுரத்தில் குடில் செய்தும் சாதனைகள் புரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் 14வது தேசிய டென்னிஸ் வாலிபால் போட்டியின் முதல் ஆட்டத்தை முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தன் துவக்கி வைத்தார். புதுவை மாநிலத்தில் முதன்முறையாக 14வது டென்னிஸ் வாலிபால் போட்டி நடைபெற்று வருகிறது. போட்டியின் துவக்க விழாவென்று அமைச்சர் ராஜவேலு பங்கேற்று விளையாட்டு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக முதல் ஆட்டம் கதிர்காமம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் துவங்கியது. மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டத்தை மேக்னோ டென்னிஸ் வாலிபால் கழகத்தின் தலைவரும் முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவருமான ஆனந்தன், புதுவை டென்னிஸ் வாலிபால் கழக தலைவர் செந்தில்வேல், செயலாளர் ஜான் அம்புரோஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் துவக்கி வைத்தார். போட்டிக்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி டென்னிஸ் வாலிபால் கூட்டமைப்பு நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை அரசு மாவட்ட கல்வி பயிற்சி நிறுவனத்தில் பொங்கல் விழா கண்ணை கவரும் கோலப்போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா கல்லூரி முதல்வர் பாஸ்கரன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. விரிவுரையாளர் ஆனந்தன் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கேந்திர வித்யாலயா முதல்வர் பாலசுப்ரமணியன், பாரத ஸ்டேட் வங்கி மேலாளர் பிறவி பெருமாள் ஆகியோர் தமிழர்களின் பண்பாடு, பழக்க வழக்கம், கலாச்சாரம், மரபுகள் மற்றும் பொங்கல் விழா குறித்து வாழ்த்தி பேசினர். தொடர்ந்து கண்ணை கவரும் வண்ண கோலப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவில் 16 பானைகள் வைத்து மாணவிகள் பொங்கலிட்டு படைத்தனர். நிறைவில் கலை நிகழ்ச்சிகளுடன் விழா இனிதே நிறைவுற்றது. புதுவை பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பொங்கல் விழா கிராமிய உணர்வுடன் இசை நிகழ்ச்சி மற்றும் கோலாட்டம், கும்மி நடனங்களுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூட நுண்கலை வளாகத்தில் பல்கலைக்கூட உறுப்பினர் செயலர் சுப்பிரமணியேஸ்வர ராவ் தலைமையில் சிற்பி ஜெயராமன் முன்னிலையில் பொங்கல் விழா கிராமிய உணர்வுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் மாணவ மாணவிகளின் தவில் இசை நிகழ்ச்சி, கிராமிய பாடல்கள், மார்கழியை வழியனுப்பி தை மாதத்தை வரவேற்கும் விதமாக அறுவடை நடனம், கோலாட்டம், கும்மி நடனம், கிராமிய முறைப்படி தப்பாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் நடந்தன. தொடர்ந்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் பொங்கல் பானையில் பாலிட்டு பொங்கல் வைத்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பொங்கல் மற்றும் கிராமிய உணவான கேழ்வரகு அடை, மரவள்ளி கிழங்கு மற்றும் சுக்கு காப்பி வழங்கப்பட்டது. விழாவில் அனைத்து ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். புதுவை பாகூரில் இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை 24 மணி நேரம் இயக்கிட வலியுறுத்தி காயக்கட்டுகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பாகூரில் செயல்படும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை அனைத்து வசதிகளுடன் கூடிய 24 மணி நேரமும் செயல்படும் சமுதாய நலவழி மையமாக செயல்படுத்த வேண்டி மருத்துவமனை வீதியில் இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர், கொம்யூன் வாலிபர் சங்க தலைவர் வெங்கடேசன் மற்றும் கொம்யூன் மாணவர் சங்க பிரவீன் தலைமையில் செயலாளர்கள் ஹரிதாஸ், ஜெயராஜ் முன்னிலையில் காயக்கட்டுகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் திரளாக பங்கேற்று மருத்துவமனையில் தேவையான அளவிற்கு மருந்துகளை இருப்பில் வைக்க வேண்டும், போதுமான அளவிற்கு மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்தாளுநர்கள், ஊழியர்கள், ஓட்டுநர்களை நியமிக்க வேண்டும், மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் உருவாக்கிட வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை புனித பேட்ரிக் பள்ளியில் நடந்த பொங்கல் விழாவில் ஆதரவற்ற முதியோர் இல்லங்களுக்கு அரிசி மூட்டைகள் வழங்கப்பட்டது. புதுவை புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி முதல்வர் பிரெட்ரிக் தலைமையில் பொங்கல் விழா மிக உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திரா காந்தி அரசு மகளிர் கல்லூரி முதல்வர் மாதவன், சமுதாய கல்லூரி விரிவுரையாளர் லட்சுமி தந்தை ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் விழாவின் சிறப்பு குறித்து பேசி தேசிய அளவில் நடந்த இறகு போட்டியில் தங்கம் மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசும் அனைத்து மாணவர்களுக்கும் கரும்பு வழங்கி சிறப்பித்தனர். தொடர்ந்து நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படைகளுக்கு உரிய அமைப்புகள் சார்பில் புதுவையில் உள்ள அனைத்து மத ஆதரவற்ற முதியோர் இல்லங்களுக்கு அரிசி மூட்டைகள் வழங்கப்பட்டது. இதனையடுத்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் விழா இனிதே நிறைவுற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ்துறை ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் செய்திருந்தனர். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு தேசிய மாணவர் இயக்கம் சார்பில் நடந்த தீச்சுடர் பேரணியை அரசு கொறடா நேரு கொடியசைத்து துவக்கி வைத்தார்.
அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தேசிய மாணவர் இயக்கம் சார்பில் விவேகானந்தரின் 150வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தீச்சுடர் பேரணி நடைபெற்றது. பேரணியை ராஜா திரையரங்கம் அருகில் அரசு கொறடா நேரு கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன், முன்னாள் தலைவர் தாமோதரன், தேசிய மாணவர் இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பலரும் திரளான மாணவர்களும் பங்கேற்ற பேரணி ராஜா திரையரங்கிலிருந்து அண்ணா சாலை, இந்திரா காந்தி சிலை, ராஜீவ் காந்தி சிலை வழியாக கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே சென்றடைந்தது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுவை திருக்காஞ்சி ஸ்ரீ விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலில் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாகமும் ஆராதனையும் நடந்தது. புதுவை வெள்ளியனூர் அருகே திருக்காஞ்சியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலில் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாகம் நடந்தது. இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனையுடன் சிறப்பு பூஜைகள் நடந்தன. யாகம் மற்றும் ஆராதனையில் இறையடியார்கள் திரளாக பங்கேற்று பிறவி பெருங்கடலை நீந்தி பெரும் பயனையடைய இறைவனை வேண்டி ஈசனின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். பங்கேற்ற அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுவை முதலியார்பேட்டை ஸ்ரீ வன்னிய பெருமாள் கோவிலில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரின் திருக்கல்யாண உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுவை முதலியார்பேட்டையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வன்னிய பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி 27ஆம் தேதி கூடாரை வள்ளியன்று ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு உற்சவத்தில் பெருமாள், ஆண்டாள், ஆஞ்சநேயருக்கு சிறப்பு திருமஞ்சனமும் சிறப்பு அலங்காரத்தில் திருக்கல்யாண உற்சவமும் வேத கானங்கள் முழங்க சிறப்பான நடைபெற்றது. விழாவில் ஆன்மீக அன்பர்கள் ஏராளமானோர் பங்கேற்று திருக்கல்யாண வைபோகத்தை கண்டு பெருமாளின் திருவருளை பெற்றனர். பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மிகச் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.